ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பைட்ஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, உருளைக்கிழங்கு கேப்சிகத்தை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் பரோட்டா, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து இது பண்ணியிருக்கேன். 2 கேப்சிகம். இது நம்ம வேர்க்கடலை, சோம்பு இதெல்லாம் வறுத்து பண்ண போகிறோங்க. இதுக்கு நான் 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம். சோம்போட ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையோட பச்சை வாசம் வரும். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது நம்ம திக்னஸ்க்காக ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம அடுத்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றினீங்கன்னா தாங்க நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, அதுக்கப்புறம் 3 ஏலக்காய். இது வாசனைக்காக ஆட் பண்ணுறோம். அப்போ தான் கிரேவி நல்லா அரோமா சூப்பராக இருக்கும். அதுக்காக இது நல்லா பொரியட்டும். இதிலே 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். அடுத்து நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேங்க. அடுத்து நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு தாங்க கிரேவி நல்லா சூப்பராக நல்லா வரும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா இப்படி கோல்டன்லாம் நல்லா இது பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாங்க. உருளைக்கிழங்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ தாங்க தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ தான் தக்காளி ஆட் பண்ணணும். ஏன்னா உருளைக்கிழங்கு எப்பயுமே எண்ணெயிலே வதக்கி விடும் பொழுது நல்லா வதங்கி பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் தக்காளி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதிலே நம்ம 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாங்க, கொரியண்டர் பவுடரு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கரையிட்டுங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம குடமிளகாய் 1 குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் குடமிளகாய் ஆட் பண்ணுங்கள். குடமிளகாய் சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ நம்ம இது ரெண்டும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம சோம்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சோம்பு வேர்க்கடலையே தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. வேர்க்கடலையும் போட்டு நல்லா கோரஸாக மிக்சியில் அடிச்சிக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு இப்படியே வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது பசங்களாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ இது உருளைக்கிழங்குன்னு தெரியாதையே பசங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. இதிலே நம்ம இப்போது ஒரு 1/2 கப் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க.
உங்களுக்கு வந்து பச்சை பட்டாணி பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம வேர்க்கடலையும் சோம்பு அரைச்சி வச்சுருக்க இல்லைங்களா, அந்த பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்துலேயே நம்ம வந்து காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாங்க, சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு வேணும்னா கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா வந்து குக் பண்ணலாங்க. இது வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீலாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்குமே நல்லது. வேர்க்கடலை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, நீங்கள் வேணும்னா வந்து உருளைக்கிழங்கு எனக்கு பீசஸாக இருந்தால் தான் வேணும்னா நீங்கள் வந்து மசிக்காமல் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் வேணுங்கிறதுனால நான் வந்து மேஷர் வச்சு இது பண்ணிட்டேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நல்லா வந்து டேஸ்ட்டு செமையாக இருந்தது. ஒரு வடைப்பாவுக்கு கூட நம்ம இது பண்ணி ப்ரெட்டுக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து நல்லா வந்து மூடி போட்டு நல்லா சிம்மில் வந்து நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இது குக் ஆகி வரட்டும். நல்லா குக் ஆகும் பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேலே கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்குனோம்னா நம்மளுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு கேப்சிகம் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் வந்து திக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சப்பாத்திக்கு தான் சாப்பிட போகிறோம், அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த கன்சிஸ்டன்சியோடு நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு கேப்சிகம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பிளேட்டிங் பண்ணிவிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருக்கா ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படியே தான் பண்ணுவீங்க. ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள் அந்த டிஷ்ஷை. பாய்.